கோயம்புத்தூர்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கொடுத்த பேட்டியில, அதிமுக, பாஜக கூட்டணி பத்தி பேச விரும்பல. நான் டெல்லியில பேசினத வந்து இங்க பேசினா அது சங்கடமாயிடும். அத பத்தி சொல்ல விரும்பல அப்படின்றாரு. என்னால யாருக்கும் பிரச்சனை வராது. நான் தொண்டராக பணியாற்றவும் தயார்ன்னு சொல்லிட்டேன். மாத்தி மாத்தி பேசுறவன் அண்ணாமலை இல்ல அப்படின்றார். ஸோ இதன் மூலமா அவருக்கு அதிமுக, பாஜக கூட்டணியில உடன்பாடு இல்ல. அல்லது எடப்பாடியே தலைமையை ஏத்துக்க அவருக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு ஒரு தோற்றம் வெளிப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது உடன்பாடு, முரண்பாடுங்கிறத நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது. எப்பயுமே நான் பலமுறை சொன்ன உதாரணம் தான். ஒரு குடும்பத்தில தந்தையும், மகனும் 2 கருத்துக்களை சொன்னாலும் முரண்பட்டு சொல்றாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஒரு அப்ரோச், ஒரு குடும்பத்தில ஒரு தொழில் இருக்கும். அது வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. இப்படி பண்ணலாம்னு பையன் 2 பேருமே அந்த தொழில் வளர்ச்சிக்காக. ஸோ அண்ணாமலை அவர்கள் சொல்வதும், அமித்ஷா அவர்கள் சொல்வதும் கட்சி வளர்ச்சிக்கு தான். அமித்ஷாவுக்கு டெல்லியிலேருந்து பார்க்கறனால வேற பார்வைகள் இருக்கும். அண்ணாமலை தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கறனால வேற பார்வை இருக்கும். இது பார்வை முரண்பாடு கிடையாது. வேறுபட்ட பார்வை. ஒரே விஷயத்துக்காக நான் பலமுறை சொன்ன உதாரணம் தான். நீங்க வந்து புதுச்சேரிக்கு ஈசிஆர் வழியாகவும் போகலாம், ஓஎம்ஆர் வழியாகவும் போகலாம். ஒருவேளை டெல்லி வேற ரூட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். இவர் வேற ரூட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். இது வந்து இலக்கு ஒன்று தான். அதில் குழப்பம் இல்லை. திமுக ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா சொல்லியிருக்கிறார். 2026 நாங்கள் பண்ணுவோன்னு. திமுக ஆட்சியை மாற்றணும் தான் கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு.